தரணி ஒட்டும் தகுதியானமான் தங்கவேலன் தயவு பெற்றமான் உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தாக இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவியாக இருப்பதினால் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். வேடுவரே, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீய விசாரிப்பதே மெய்யன்னு இருக்காங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா மான்குட்டி எங்க பாத்தீங்க? வேள்வி மலைச்சாரல்ல. இங்கதான் பாத்தீங்களா? ஆமா, உங்க இடத்துல தான். ஏங்க இங்க பார்த்த மானே உங்களால பிடிக்க முடியலையா? பிடிக்க முடியாம இல்ல. சில வேடுவரை சொல்லுவாங்க மானை துரத்திட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. நீங்க சொல்றீங்க இங்கதான் மானை பார்த்தேங்கிறீங்க. உங்களால பார்த்த மானே பிடிக்க முடியலன்னா நான் மட்டும் காட்டினா பிடிச்சிருவீங்களா? காட்டுனா பிடிப்போம்ல. ஆமா, ஏன்னா இடத்தினுடைய தலைவி நீங்க. இடத்தினுடைய தலைவி நீங்க. நீங்க காட்டுனா தான் பிடிக்க முடியும். நானா பிடிச்சிட்டு போனா அது உங்களை அவமதிக்கிறது இல்ல. எங்க இடத்துல இருக்கு கேக்குறீங்க, பார்த்த உடனே ஏன் அந்த மானை பிடிக்கல நான் கேக்குறேன். அதாவது மாடு என் மேல கொஞ்சம் கோபத்துல இருக்கு. ஏன் இத்தனை நாளா பார்க்க வரல, அதனால அது கோபம் தீர விட்டு பிடிக்க வேண்டிய நேரத்தில் சரியா பிடிப்போம்னு தான் மானை ஓட விட்டுருக்கேன். ஓட விட்ட நேரத்தில் உங்க திணைப்படத்தில் வந்துருச்சு. நீங்க மானை பிடிக்க மாட்டீங்க. எப்படி, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பழமொழி சொல்லுவாங்க, நீங்க எதை நினைச்சுக்காதீங்க. இந்த வேட்டை கூட்டிட்டு போற நாய், இந்த மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது மாதிரி உங்க முகத்தை பார்க்கும் போது நீங்க மானை பிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. ஏன் இல்ல, உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. பார்த்த மானை பிடிக்க முடியல. யானைக்கு பழம் தும்பிக்கையில, மனிதனுக்கு பழம் நம்பிக்கையில. நான்லாம் வந்து கூரையை நோக்கி வீசுறாள், வானத்தை நோக்கி வீசுறாள். ஆளை பார்த்து சாதாரண இடம் போட்டக்கூடாது. மானை பிடிச்சே தெரிவேன். ஏன்னா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். வேடுவர் தானே, உருவத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அதுலதான் எனக்கு சந்தேகமே. என்ன சந்தேகம்? ஒரு வேடுவரா இருந்தா என்ன பண்ணிடணும், மானை பார்த்தோன்னே அந்த மானை சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், வலை வச்சு பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? அதாவது அப்படிலாம் பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலடா, அதை விலங்குகளை வேட்டையாடி அதன் தோல், இறைச்சி, கொம்பு இவைகளெல்லாம் வியாபாரத்திற்காகவும் உணவிற்காகவும் பயன்படுத்தக்கூடிய வேடுவர்கள் செய்கின்ற வேலை. ஆனா நான் அப்படிப்பட்ட வேடுவன் கிடையாது. அப்புறம் எந்த ஒரு மானையும் துன்பப்படுத்தாம, துயரப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, காயப்படுத்தாம அப்படி மொத்தமா பிடிச்சிட்டு போய் தூக்கிட்டு போய் கொஞ்சி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதை போய் நான் காயப்படுத்துவேன். இது அவருக்கே நியாயமா இருக்கா? மான் குட்டி காட்டுல தெரியுது, அது தூக்கிட்டு போய் ஒரு கொஞ்சி வளர்ப்பாராம். அது கொஞ்சம் போது படார்னு உதஞ்சி ஒரு என்ன செய்யறது, மூஞ்சிய கட்டி பழக்கப்படுத்தணும்யா. வாங்குற அளவுக்கு வச்சிருப்பா, பழக்கி தானையா கூட்டு போவான். மூக்க கட்டி எத்தி பிடிச்சுன்னு கல், அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும் இருக்கான். கரப்பாரு கரைச்சா கல்லும் கரையும். இத்தனையே பழமொழி சொல்லலாம். கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுக கனி. எதுக்காக அதை வச்சிருக்கீங்க? இதை காண்பித்தால் போதும். எந்த ஒரு ஜீவனும் தன் வசப்படும். ஈர்ப்பு விசை உள்ளது, காந்த சக்தி உள்ளது, கவரக்கூடிய தன்மை உள்ளது. எதுக்கு இப்படி போய் பேசுறீங்க? எதுக்கு? அவ்வளவு தன்மை உள்ள சிலிமுகத்தை கம்ப கையில வச்சுட்டு அந்த மாட்டை ஏன் காட்டலன்னு கேக்குறேன். காட்டியிருப்பேன். ஏன் காட்டல? அத மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு, கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அது வழியிலேயே போய் தான் இப்ப தானத்துல சிறந்தது நிதானம். அந்த நிதானமா பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நிதானமா? அப்படியா? சரி, வேட்டைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா, கொஞ்சம் சில விவரம் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. இந்த வேட்டைக்கு போயிட்டு எவங்க சரியா வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க? ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நீங்களும் வேட்டையாட தானே வந்திருக்கீங்க. இதே மாதிரிதான் துஷேந்தன் போனாரு. சரி, வேட்டைக்கு போனாருல்ல. ஆமா, அவர் வேட்டையாடினாரா? முழுமையா வேட்டையாடிட்டு வந்தாரா? கிடையாது. என்ன பண்ணாரு? சகுந்தலைங்கிற பெண்ணை பார்த்தாரு. ரெண்டு பேரும் கூடுறாங்க, ஒரு பையன் பிறந்தான். அப்ப இப்ப வேட்டைக்கு போனா வேட்டையை பார்க்குற வேலையை தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு பொண்ணை பாக்குறேன். இது ஏன் இந்த கதையை சொல்லணும்? வேட்டைக்கு போறான். ஆமா, ஒரு முயல் கிடைக்கலன்னா ஒரு மானை பிடிக்கிறது இல்லையா, அது மாதிரி அவ போனாங்க, பெண்ணு கிடைச்சது. சரி, மனுஷன் தானே, எனக்கா இருந்தாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிச்சு தானே ஆகணும். காதலிச்சுட்டு போறேன், பிள்ளை பத்துட்டு போறேன். இப்ப இதனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லையே, நீங்க என்ன உங்களுக்கு சாதகமா பேசுறீங்களா? வந்த நோக்கம் போல அப்படியோ. ஒரு கதை சொன்னா அதுக்கு சாதகமா பேசுறாங்க. அவரு தண்ணி வேணும்னு போய் ஒரு பெண்ணை பார்த்தாரு. நீங்க என்ன பண்றீங்க? மான்குட்டி வேணும்னு ஒரு பெண்ணுகிட்ட வந்து நிக்கிறீங்க. இந்த வேடுவரே இப்படிதாங்க, போற வேலையே சரியாவே பார்க்க மாட்டாங்க. சும்மா தேவையில்லாத வேலை, ஆகாத வேலை. நான் வந்த வேலையை தான் பாக்குறதுனால தான் உங்ககிட்ட பேசிக்கிருக்கேன். ஏங்க, நீ எதுக்காக வந்தீங்க? மான தேடி. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இடத்தினுடைய தலைவி நீங்க தானே.
இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா மான் இருங்க இருங்க இல்லைங்கிற என்ன இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு நான் ஒரு காதலி நீங்க ஒரு காதலின்னு வச்சுக்கிறோம் என்னது இல்ல கதைக்கு சொல்றேம்மா ஆ, ஒரு காதலி அதாவது காதலிட்டா காதலை சொல்றான் பதில யார்கிட்ட எதிர்பார்ப்பேன் சொன்ன காதலிட்ட தானே பதில எதிர்பார்க்க முடியும் ஆமா. அதை விட்டு வேற யார்ட்டையும் கேட்க முடியுமா வேற ஒரு பெண்ணிட்ட போய் கேட்க முடியுமா அதனால அது மாதிரி இடத்தினுடைய தலைவி நீங்க என் மாடு இங்க வந்திருக்கு வந்தா இந்த இடத்துக்கு பொறுப்பானவங்க நீங்க தான் உங்ககிட்ட தான் கேட்கணும் வேடுவரே ஆ, நாடுல 3 நாடு இருக்கு சோழ நாடு சேர நாடு பாண்டிய நாடு ஆமா. இது தொண்டை நாடு இவ்வளவு நாடு இருக்கும்போது ஏன் வந்து தொண்டை நாட்டுல நீங்க அந்த மானை தேடுறீங்க பாண்டிய நாடு தேடி போயிருக்கலாம்ல சேர நாடை தேடி போயிருக்கலாம்ல போயிருக்கலாம் ஏன் போல ஆ, எது நமக்கு தேவையானது எங்க இருக்கோ ஆ. அதை அங்கே தான் தேடி போக முடியும் இப்ப இங்கதான் இருக்குங்க எனக்கு இல்லாத விட்டுட்டு வேற எங்கேயா இப்ப ஆத்துல போட்டுட்டு குளத்துல தேட முடியுமா முடியாது இல்ல விட்டதை விட்ட இடத்த தான் பிடிக்கணும் ஆ, இருட்டில் போட்டுட்டு வெளிச்சத்தில் தேடினா கிடைக்குமா இந்த மாதிரி என்னுடைய மாடு இங்கே தான் இருக்கு நான் பின்தொடர்ந்து வந்த மாடு அதனால சரியான இடத்துல தான் வந்து சரியாக உங்ககிட்ட பேசிக்கிருக்கேன் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்னை வந்து திசை திருப்பி வேறு பக்கம் மாற்றி விடலாம்னு நீங்கள் பார்க்குறீங்க அது நடக்காது அது நடக்காது மாடு வேணும்னு சொல்லுங்க பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டு போறேன் ஏதோ சரி நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ஏன் உங்க மானை வச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க உங்க மானை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படியா ஆ. அப்படின்னா நீங்க வந்த உடனேயே ஐயா வேடுவரே ஆ. நம்ம இனத்தை சேர்ந்தவரா இருக்கீங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்து ஆ, உங்க மாடு இருந்தா ஐயா வேடுவரே மாடு உள்ளதான் இருக்கு பிடிச்சு தர்றேன் நல்லபடியா ஊர் போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஏங்க ஆனா உங்களை பார்த்தா பார்த்தா அடுத்தவங்க பொருளை அடுத்த அமுக்குறவங்க மாதிரியே தெரியுது அப்ப இப்ப இது அதாவது ஆ, மாடை பிடிக்க தெம்பு இருக்கு திறமை இருக்கு திராணி இருக்கு போற வாக்கில் மாடை பிடிச்சி தொல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் என்ன இருந்தாலும் ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால மதிப்பு கொடுத்து பேசிக்கிருக்கேன் இப்ப இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இருக்கான் ஆ, ஏன்னா 2 வரியில சொல்லிட்டு போயிட முடியாது ராமாயணத்துல கதை உண்டு இப்படித்தான் ராமர் சீதை லட்சுமணர் வனவாசம் போனப்ப சரி மந்தாகினி நதிக்கரையில் சில காலம் தங்கியிருந்தாங்க ம் அப்ப அங்க காய்கறிகள் கனிகள் சேகரிக்க வேண்டியது லட்சுமணனுடைய வேலை அப்படி காய்கறிகள் கனிகள் சேகரிக்கும் போது காட்டுக்குள்ள போறாரு லட்சுமணன் காய்கறிகளுக்கு சேகரிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் ராமரும் சீதையும் தனிமையில் இருக்கிறாங்க அந்த தனிமையில் இருக்கிற நேரத்தில் தன் மனைவியாகப்பட்டவ மடியில கொஞ்ச நேரம் அயர்ந்து உறங்கலாம்னு நினைக்கிறாரு ராமர் அதே போல அங்க சீதை மடியில அயர்ந்து உறங்குறாரு அந்த நேரத்தில் வான வீதியில ஜெயந்தன் வர்றேன் ஜெயந்தன் யாரு இந்திரனோட மகன் ஜெயந்தன் வர்றேன் பார்க்கிறான் சீதையை கீழ் நோக்கி பார்க்கிறான் ஆஹா இப்பேற்பட்ட அழகியா இவளை எப்படியாவது அடையணும் எவள அந்த கதையில இந்த கையை நீட்டால வச்சுக்கிட்டீங்க இல்லம்மா, கையை ஒட்டச்சு கதை- இல்ல என்ன அவ இவன் பேசுறீங்க என்ன இவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு அந்த ஜெயந்தன் நினைக்கிறேன் கதையில சொல்றமா நீங்க ஏன் கோபப்படுறீங்க இல்ல கை இந்த பக்கம் நீட்டதுல ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது அவ இவனா அப்புறம் என்னைக்குமே என்ன எனக்கு நினைப்பாங்க? சாட பேசுற பழக்கமே எனக்கு கிடையாது. அப்படிதான் எனக்கு தெரியுது அதனால சீதையை பார்த்து அப்படியே அங்கிருந்து வான வீதியில இருந்து கீழே இறங்குறேன் அப்படி இறங்கி வரும்பொழுது பக்கத்துல போகணும்னு நினைக்கிறேன் இப்படியே போனா தெரிஞ்சு போயிடும் யாருன்னு அதனால ஒரு காக்கை உருவாக மாறி பக்கத்தில் உள்ள மரக்கிளையில உட்கார்றேன் உட்கார்ந்து சீதையை பார்த்தபடியே இருக்கிறேன் காற்று தென்றல் காற்று மெல்ல மெல்ல வீசுது சீதையாகப்பட்டவன் சேலை மெல்ல ஒதுங்குது அந்த நேரத்தில் இவன் பறந்து போய் சீதையோட உடல் முழுவதும் காயப்படுத்தி குருதிகள் தெரிக்கிறது அதாவது ரத்தம் வெளியாகுது ராமர் முகத்தில் குருதி தெரிக்குது விழித்துக் கொள்றாரு ராமர் பார்க்குறாரு தன் மனைவியாகப்பட்டவ உடம்பெல்லாம் ரத்த காயம் கோபம் கொண்டு என்ன பண்றாரு பக்கத்தில் உள்ள வில்லை எடுக்கிறாரு அம்பு இல்லை இப்போதான் என்ன பண்ணாரு பாருங்க பக்கத்தில் உள்ளது புல்லை பிடுங்கினாரு புல்லை பிடுங்கி மந்திரத்தை சொல்லி அடித்தார் அது என்ன புல்லுனா தர்ப்பை புல் அந்த புல்லை எடுத்து மந்திரத்தை சொல்லி ஜெயந்தனை நோக்கி அடித்தார் அவனுடைய ஒத்த வலது கண்ணு காணாமல் போச்சு அதோடு ஓடி மறைகிறான் அப்போ தான் சீதையாகப்பட்டவ கேட்டாங்க அதாவது வில்லு இருக்குது அம்பு இல்லை ஆயுதமே இல்லாமல் அவனை எப்படி தாக்குனீங்க அப்படின்னு கேட்கையில் தான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ராமர் சீதையிட்ட சொல்கிறார் அப்படி சொல்கிறதுனால அதனால தான் நான் அந்த மாதிரி மானை பிடிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன் பூவும் பொண்ணு ஒன்று ஒரு பூவில் இருந்து ஒரு தேனி எப்படி அந்த மகரந்தத்திலிருந்து மலருக்கு நோகாம தேனை பிரித்து எடுக்குமோ அதுபோல உங்க மனம் நோகாம என் மானை பிடிச்சிட்டு போய் சேரணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க மானிங்கு வந்ததென்று மதிமயங்கு இங்கே வந்து நிற்கிறாரே
நான் இங்கு வரவில்லை வேடுவரே மாற்று வழி பார்த்து நீங்க போயிடுங்க போங்க போங்க வேடுவரே போய் மாலை தேடுங்க போங்க போங்க வேடுவரே போய்த்தான் தேடுமையா வேடுவரே மானிங்கு வந்ததென்று மதிமயங்கி இங்கே வந்து நிற்கிறாரே மானிங்கு வரவில்லை வேடுவரே மாற்று வழி பார்த்து நீங்க போயிடுங்க காட்டுக்குள்ள காவல் பாக்கு வள்ளி கிட்ட கண்டபடி பேசிக்கிட்டு நிக்கிறீங்க காட்டுக்குள்ள வள்ளிக்கிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு நிக்காதீங்க காவல் பாக்கும் நேரத்துல வந்து நீங்க நீங்க சாரசாரமாக நீங்க பேசாதீங்க போங்க போங்க வேடுவரே போய் மாலை தேடுங்களே ஐயா போங்க போங்க வேடுவரே போய் மாலை தேடுங்களே வேடுவர் கண்டவான விரட்டி விட்டு வேட்டையில கொட்ட விட்டு நிற்கிறாரு வேடுவர் கண்டமான துருத்தி விட்டு வேட்டையில கோட்டை விட்டு நிக்கிறாரு வேகமாக பேசும் பேச்சு வேடுவரு வேலை வெட்டி இல்லாம நிற்கிறாரு போக போக வேடுவரு போங்க. போய் மாலை தேடுங்களே ஐயா போங்க போங்க வேடுவரே போய் மாலை தேடுங்களே விரட்டி வந்த மானவிட்ட வேடுவரே பேரமான தேடி நீங்க போயிடுங்க பிள்ளைல அம்பு மட்டும் வச்சுக்கிட்டு வீணாக பிடிவாதம் பண்ணாதீங்க போக போக வேடுவரே போய்த்தான் மருமையா வேடுவரே போக போக வேடுவரே போய்த்தான் மருமையா வேடுவரே மானுக்கு வந்ததுக்கு மதிமயங்கி இங்கே வந்து நிற்கிறாரே மானுக்கு வரவில்லை வேடுவரே மாற்று வழி பார்த்து நீங்க போயிடுங்க போக போக வேடுவரே போய்த்தான் மருமையா வேடுவரே போக போக வேடுவரே ஐயா போய்த்தான் மருமையா வேடுவரே என்னங்க சொல்றீங்க மான் இல்லைங்கிறேன் குறிஞ்சி நிலத்துல மான் வாழாது ஏன்னா இங்க கொடூர மிருகங்களா இருக்கு ஆமா நாங்க இருக்கிற கொடூர இடத்துல- மிருகங்கள்ல யார சொல்றீங்க ஏங்க புலி கரடி யானை சிங்கம் குறிஞ்சி நிலத்துல இருக்குல்ல தெரியுமா தெரியாத அதுக்குள்ள அத தான் நீங்க சொன்னேன் வாழ்றீங்க. நீங்க உங்களை சொன்னே நினைச்சுக்காதீங்க சரி இல்ல நீங்க அதுக்குள்ள தானே வாழ்றீங்க ஆமா எங்களுக்கு காவல் அண்ணன் இருக்காங்க அந்த மான் அப்ப அங்கதான் இருக்கு என்னது மான் அங்கதான் இருக்கு நாங்க பரணமைத்து எங்களுக்கு காவல தான் இருக்கோம் உங்க மான் எப்படி இவ்வளவு நேரம் உயிரோட இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்களாவது இப்ப காவாக்காக்க வந்திருக்கீங்க ஆமா அந்த மாடு பிறந்ததுல தானே இருந்தது இருக்கு பிறந்ததுல இருந்து இங்க தானே இருக்கு யார் அது எப்படி பயப்படும் உங்களுக்கு தெரியுமா பிறந்ததுல இருந்து இங்க இருக்கணும் ஏங்க இப்பதான் மானை இங்க பார்த்தேங்கிறீங்க இப்பதான் மானை மாடே காட்டுக்குள்ள பிறந்ததானமா ஆ, காட்டுக்குள்ள பிறந்ததானே இங்க பிறந்ததை நீங்க எப்படி சொல்றீங்க தெரியுமா இப்பதான் இங்க வந்ததுன்னு சொல்றீங்க இப்ப இங்கதான் பிறந்ததுங்கிறீங்க என்ன சொல்றீங்க இப்ப பூக்கிற பூவு பூஜைக்கு வந்ததே ஆகணும் ஆ, விளையிற நெல்லு களத்துக்கு வந்ததே ஆகணும் சரி ஓடுற நதி கடல்ல கலந்துதே ஆகணும் அதனால என் மானை என்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால எந்த மானை மூடி மறைக்க முடியுமா யாருங்க இனி முடியுமா என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா என்ன? தெரியுமா எந்த மானை எந்த சொந்த மானை எந்த மானை மூடி மறைக்க முடியுமா இனி முடியுமா என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன மாடு எண்ணத்திலே நிறைந்து அது இடம் பிடித்த மாடு ஏன் கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன மாடு எண்ணத்திலே நிறைந்து அது இடம் பிடித்த மாடு எந்த நன்மை தந்தை சம்மதித்த மாடு எந்த நன்மை தந்தை சம்மதித்த மானே அன்பில் தன்மையை அறிந்து கொண்ட மாடு ஓ எந்த மானை மூடி மறைக்க முடியுமா முடியுமா? முடியுமா என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா தெரியுமா
என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? என் மாலை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தி பாட பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? எப்படி? மாலை சூட்டி பல பேரும் வாழ்த்த விளையாடும் திருநாளின் உறவில் கடையாளி மூட்டி புது பாதை நாட்டி விளையாடும் திருநாளின் உறவில் இளந்தெல்கள் காற்றும் மலர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில் சுவையூறு பாலும் கனிச்சாரும் கொண்டு தனியேமான் வருகின்ற நிலையில் ஓ எந்த மாலை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? எந்த மாலை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? வேடுவரே, எங்க இனத்தவர் மாதிரி தெரியுது. வேணா வீண் வாதம் விவகாரம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சரி, மானை பார்த்தது வேள்வி வேலை சாராளதான் நீங்க தானே பாத்தீங்க. நான் தான் பார்த்தேன். அதனால மான்குரிய அங்க அடையாளத்தை சொன்னீங்கன்னா மான் கேளுங்க. இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவேன். அப்படி கேளுங்க. ஏன்னா மான பின்தொடர்ந்து வந்தவன் நானு. ஆமா, என் மானுக்கு 32 லட்சம் இருக்கு என்னங்க சொல்றீங்க? அடையாளம். ஆ, அத்தனை அடையாளத்தையும் சொல்றேன். எங்க சொல்லுங்க. சரியா இருக்கான்னு பாருங்க. ஆனா ஆ. பார்த்துட்டு சரியா இருந்த உடனே என் மான ஒப்படைச்சிடறேன். ஏங்க முதல்ல சொல்லுங்க, அப்பதானே இருக்கா இல்லையான்னு பார்க்க இந்தா முடியும். சொல்றேன் பாருங்க.